இமயத்தின் மடியில் தவம் இருந்தார், வேதவியாசர் கண் திறந்தார். மனதிற்குள் விரிந்த மகாபாரதம் அதை வரைந்திட தேடினார் ஒரு சிகரம். பிரம்மனை நோக்கி குரல் கொடுத்தார், பிரம்மனும் வழியொன்று காட்டி நின்றார். கணபதியை நாடு, காவிய பாடு, அறிவின் கடல் அவன் கரை சேர்ப்பான். கணபதியை நாடு, காவிய பாடு, விக்னங்கள் தீர்த்தே வழிவகுப்பான். பத்ரிநாத் குகையினிலே ஜோதி ஒன்று, அங்கு பிரம்மாண்ட வடிவினில் ஆனை முகன். மணியோசை குலுங்கிட வந்து நின்றார், தன் மலர்கரம் குவித்து முனிவர் நின்றார். எழுதுகோல் நிற்காமல் நீ சொன்னால், நான் இடையூறு இல்லாமல் எழுதிடுவேன். பொருள்தனை உணர்ந்தே எழுத வேண்டும், என் புரியாத வரியை தொடக்கூடாது. அறிவின் சிகரங்கள் மோதினவே, அங்கு அற்புதம் நிகழ்த்திட கூடினவே. ஓம் நமோ நாராயண நமக, ஓம் கலைமகளே துணை வருக. வீரம் சோகம் தர்மம் பாவம் குரலினி வியாசர் வடித்து வர. மின்னல் வேகத்தில் ஓலை மேலே விநாயகர் எழுத்து நடந்து வர. வேகம் கொண்ட வேகத்திலே ஐயன் எழுத்தாணி சற்றே முறிந்ததுவே. வலது தந்தத்தை உடைத்தெடுத்து அதை வைரம் பாயும் எழுத்தாணி கோலாக்கினார். கணபதியை நாடு, காவிய பாடு, உலகத்தின் தர்மம் இமயம் போலே. ஸ்ரீமகாபாரதம் 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 ஸ்ரீமகாபாரதம். சாந்தி சாந்தி சாந்தி, ஐந்தாம் வேதம் உருவானது. வையகம் காத்திடும் வரமானது.